வெயில் சொன்னேன் கேட்டியா? பத்தியா எப்படி கொதிக்குது பத்தியா வெயில்? இப்ப தூக்கி கொண்டு சொன்னா என்ன உண்டு? பத்திக்குதா கால் பத்திக்குதா? வா போயிடலாம், வா ஓடி போயிடலாம். வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, வெள்ளம் புதுவாறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம் விழுந்த வரும், நினைத்தது இவ்வளோ புசு புசுன்னு வளர்ந்த குழந்தைய நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த செல்லப்பிராணியுடைய குறும்புத்தனத்தை பார்த்தீங்களா? இந்த கோடை வெயில் மனுஷங்களையே போட்டு வாட்டும் போது வாயிலா பிராணிகள் என்ன பாவம் பண்ணும்? அவங்களால வலிச்சாலோ எரிச்சல் இருந்தாலோ சொல்லக்கூட முடியாது. ஆனால் அவங்களுடைய செய்கைகளில் புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இந்த செல்லக்குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, மொட்டை மாடிக்கு வெயில பார்க்கணும் நடம்பிடிச்சல நீ தானே கூப்பிட்டு வந்த அப்படின்னு அம்மா மாதிரியே டிப்பிக்கலாக அந்த நாய்க்குட்டியை மேலே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அம்மா தான் எப்படி இருந்தாலும் அந்த நாய்க்குட்டியை மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு வந்த பிறகு ஐயோ சுடுதுன்னு அந்த குழந்தை அடம் பிடிச்ச உடனே நீ தானே கேட்ட வெயில பார்க்கணும் பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. தன்னுடைய வாயு மூலியமா கையை கவ்வி அம்மா என்னை தயவு செஞ்சு மேலே தூக்கிக்கோமா, சூரிய பகவான் ரொம்ப உக்கரமா இருக்காருமா ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே சரி வா உன்னை தூக்குனா தானே வா அப்படின்னு ஒரு குழந்தைய எப்படி அள்ளி தூக்கிப்பாங்களோ அதே மாதிரி அந்த செல்லக்குட்டியை அள்ளி ஷோல்டரில் சுமந்துக்கிட்டு போதுமா வெயில் சொன்னனே கேட்டியா அப்படின்னு குழந்தைகிட்ட பேசிட்டு வராமதியே அந்த நாய்க்குட்டி கூடயும் பேசிக்கிட்டே வராங்க. இந்த செல்லப்பிராணியுடைய கியூட்னஸை பார்த்து அடடா எவ்வளோ அன்பா இருக்காங்க, ஒரு குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ அதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு இந்த நாய்க்குட்டியுடைய செயலை பார்த்து வியந்து போறாங்க. வெயில் டைம்ல விளையாடணும்னு ஆசைப்படுற, வெயில்ல வெளில போனோடனே ஐயோ சுடுது வேற அடம் பிடிக்கிற, சரி வா அப்படின்னு செல்லம் குஞ்சி இந்த காணொலியை பெஞ்சி த கோல்டி அப்படின்னு அழைக்கப்படுற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு இருக்காங்க. இது காண்போருடைய மனசை நிகழவும் வச்சிருக்கு. இந்த தகவலை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷாகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிகின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.